சவுக்கு சங்கர் என்ன ஸ்பெஷலான ஆளு? சவுக்கு சங்கர் என்ற நபர் வந்து சில்லறப்பையிலும் கேடுகட்ட சில்லறப்பை அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். கள்ளக்குறிச்சியில இருந்து ஸ்டெர்லைட் வரை வந்து போலீஸ் கைக்கூலியா, பணக்காரனுக்கு கைக்கூலியா, முதலாளிகளுக்கு கைக்கூலியா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் தகவல் வாங்கி இன்னொருத்தருக்கு எதிராக பேசுறது, இப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட நபரோட வழக்கு அவசரமா அவர் ஜெயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? சங்கராச்சாரிக்கு வந்து லீவு நாளில் கோர்ட்டு திறக்குது. டாக்டர் சுப்பையாவுக்கு வந்து டைரக்டா பெயில வந்து எடுக்கிறாங்க. சவுக்கு சங்கருக்கு உடனே வந்து வழக்கை வந்து எடுத்து வந்து இன்னைக்கே வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த சலுகை எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அன்னைக்கு வந்ததுல 15 கேஸ்ல 14 கேஸ் எடுக்கல, ஒரு கேஸ் மட்டும் எடுப்பேன்னு சொன்னா மக்களுக்கு எப்படி அது தெரியும்? அந்த 14 பேர் என்ன நினைப்பாங்க? நீதிபதியை வந்து சேம்பர்ல வந்து 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர்கள் இறுதி விசாரணை எடுக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து அவரோட குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சேம்பர்ல வழக்கு விசாரணைக்கு முன்பாக அதிகாரமிக்க செல்வாக்கு மிக்க நபர்களை ஏன் அனுமதிக்கிறீங்க? அப்படி வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னா அந்த காரணத்தை வச்சு இந்த வழக்கில் நான் இப்படி தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லவே முடியாது. சரி, அவங்க இப்ப வந்து சவுக்கு சங்கர் வழக்கை நீங்க வந்து எடுத்து கிளாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா மாத்தி சொல்லிடுவார் அவரு. சிபிஐயோ சிபிசிஐடியோ இதை வந்து விசாரிக்கணும். விசாரிச்சா தான் மக்களுக்கு வந்து நீதித்துறை அப்பழுக்கற்று இருக்கு அப்படின்ற நம்பிக்கை வரும். முதல்வரை ஒருமையில் பேசியது ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொன்னார். என் கேள்வி அதுல என்னன்னா, முதல்வரை ஒருமையில பேசினதா குண்டாஸ் போட்டாங்க. அப்ப இந்த கருத்து என்ன வெளியில சமூகத்துல உருவாக்கும் ஒரு கருத்தை? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பெண் காவலர்கள் குறித்தும் பெண் காவல் உயரதிகாரிகள் குறித்தும் ஆபாசமாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த சூழலில் அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவானது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது நேற்று மதியம் 2:15க்குள் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ததற்கான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அது மட்டுமின்றி இன்றே இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த சூழலில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கினார். மற்றொரு நீதிபதி பாலாஜி ஒரு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். அதாவது சவுக்கு சங்கர் தாயார் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு தமிழ்நாடு அரசு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கியுள்ளார். இந்த மாறுபட்ட தீர்ப்புகளால் இதை ஒரு 3வது நீதிபதிக்கு பரிந்துரை செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவனுக்கு இந்த வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு பரிந்துரை செய்துள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக மனித உரிமை செயல்பாட்டாளர், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் வழக்குல வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்துள்ளார். இன்னொரு நீதிபதி பாலாஜி அவர்கள் ஒரு மாறுபட்ட தீர்ப்பை, அதாவது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சவுக்கு சங்கரினுடைய தாயாரினுடைய மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு அவகாசம் வழங்கியுள்ளார். இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நேற்றைய தினம் இந்த வழக்கு மட்டும் இல்லை, மொத்தம் 15 வழக்குகள் குண்டர் சட்டத்தை, ஆக்ட் 14 கீழான குண்டர் சட்டத்தை, குண்டர் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி 15 பேர் மனு போடுறாங்க. அந்த 15 வழக்குகளில் 14 வழக்குகள், முதல் 14 வழக்குகளில் 6 வாரம் வந்து அரசாங்கம் பதில் மனு தாக்கல் செய்வதற்காக நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன், திரு பாலாஜி அடங்கிய அமர்வு அதை வந்து அட்ஜர்ன் பண்ணிட்டாங்க, வாய்தா போட்டாங்க. 15வது வழக்காக வந்து சவுக்கு சங்கர் வழக்கு வருது. அந்த வழக்கை எடுத்து நாங்கள் இன்னைக்கே விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கே விசாரிக்கணும், நீங்கள் ஆவணங்கள்லாம் 2 ஆளுக்கே தாக்கல் பண்ணணும் என்று சொல்கிறார்கள். 2 ஆளுக்கு எல்லா ஆவணங்களையும் தாக்கல் செய்தோடனே அந்த ஆவணத்தை படித்து பார்த்த நீதிபதிகள், குறிப்பாக நீதிபதி அதில் சீனியர் ஜட்ஜாக இருக்கக்கூடிய திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஆவணங்களில் வந்து அவர் வந்து
அவர் குண்டாசை உடைக்கிறதுக்கான கிரவுண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து சில கிரவுண்டே வந்து போதும், ஒரு கிரவுண்டே போதும். அதாவது உடனடியாக அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய கேஸில் அவர் உள்ளே இருக்கிறாரு. இப்போ உடனடியாக வெளியில் வந்துடுவார்னு எந்த அடிப்படையில் வந்து போடுறீங்கன்ற ஒரு யூஸ்வல் கிரவுண்டு குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்குகளில் நிறைய கிரவுண்டு இருக்கும். டிலே இது மாதிரி வந்து இந்த கிரவுண்டு இது மாதிரி ரொட்டீன் கிரவுண்டில் அது ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டே போதும் அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து இறுதி விசாரணை இன்னைக்கே எடுக்கிறோம். ஆனால் தலைமை நீதிபதியோட பிரிவு உபசார விழா இருக்கிறதுனால நாளைக்கு போடுறோம், நாளைக்கு இறுதி விசாரணை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து இறுதி விசாரணை வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமனும் இனி வந்து குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் திரு ஜின்னா அவர்களும் 2 பேர் ஆஜராகி வந்து சொன்னாங்க, எங்களுக்கு வந்து பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு வந்து கால அவகாசம் வேணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கரல. நீதிபதி திரு பாலாஜி அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாரு. திரு PS ராமன் அவர்கள் சொல்கிற போது, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை பின்பற்றி தான் எந்த வழக்குனாலும் நீங்கள் விசாரிக்க முடியும். ஹேபியஸ் கார்பஸோ இல்லை ரிட் ஆஃப் செர்சோரியோ மேண்டாமஸோ எந்த வழக்கையும் என்ன முறையில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து பெட்டிஷன் எப்படி இருக்கணும், கவுண்டர் எப்படி இருக்கணும், எப்படி ஃபைல் பண்ணணும், எவ்வளோ டைம் கொடுக்கணும், எல்லா விஷயமும் இருக்குது. அதில் வந்து செக்ஷன் 24 வந்து எனி ரெஸ்பாண்டன்ட் who intends to file a counter affidavit shall unless otherwise ordered file it within 8 weeks from the date of service on him. ஒரு எதிர்மனுதாரருக்கு வழக்கு இங்கே வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் போன பிறகு அதுலேருந்து 8 வாரத்தில் அவர் வந்து பதில் மனு வந்து தாக்கல் செய்வதற்கான உரிமை அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. இப்போ அதே போல தான் அரசு வந்து கேட்குறாங்க, மற்ற வழக்கெல்லாம் 6 வாரம் வந்து போடுறாரு, இந்த வழக்கில் மட்டும் ஏன் போடலை அப்படின்றது தான் இது அரசு தரப்புல சொல்கிறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி என்ன அப்படின்னு நம்மளுக்கு அதான் புரியலை. சவுக்கு சங்கர் என்ன ஸ்பெஷலான ஆள்? ஒரு சவுக்கு சங்கர் என்ற நபர் வந்து அவன் வந்து ஒரு சில்லறப்பையிலும் கேடுகட்ட சில்லறப்பை அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். இந்த இணையதளம் யூடியூப் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு காசு பறிக்கிறது தான் வேலை. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஸ்டெர்லைட் வரைய வந்து போலீஸ் கைக்கூலியா, பணக்காரனுக்கு கைக்கூலியா, முதலாளிகளுக்கு கைக்கூலியா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் தகவல் வாங்கி இன்னொருத்தருக்கு எதிராக பேசுறது, இப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கு எல்லா விஷயமும் அந்த விஷயங்கள் வந்து வெளியில வந்துடுச்சு. அப்படிப்பட்ட நபரோட வழக்கு அவசரமா அவர் ஜெயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? அவர்கிட்ட சுதந்திர போராட்ட வீரரா, இல்லை மக்களுக்காக போராடி இப்போ ஜெயிலில் இருக்காரா, வேற ஏதாவது அவங்க பிரச்சனை ஜெயிலில் ஆபத்துன்னு அவருக்கு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற போது அரசாங்கம் பதில் மனு தாக்கல் பண்ணணும், இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு இதை வந்து நாங்கள் உடனே விசாரிக்கணும் அப்படின்னா அது எல்லாருக்கும் சொல்லணும்ல. சங்கராச்சாரிக்கு வந்து லீவு நாளில் கோர்ட்டு திறக்குது, டாக்டர் சுப்பையாவுக்கு வந்து டைரக்டா பெயில வந்து எடுக்கிறாங்க, சவுக்கு சங்கருக்கு உடனே வந்து வழக்கை வந்து எடுத்து வந்து இன்னைக்கே வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த சலுகை, இந்த உரிமைன்னு கூட வச்சுக்கோங்க, அரசியல் சட்ட உரிமை எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி செய்யறது மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? சவுக்கு சங்கரை விட இன்னும் நல்ல நபர்கள்லாம் குண்டாசுல உள்ள இருக்கிறாங்க, அதை விட குறைவான குற்றம் புரிந்தவர்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க, அவர்கள்லாம் பல மாசம் உள்ள இருக்கிறாங்க. அந்த வழக்கெல்லாம் எடுக்கணும்ல. அன்னைக்கு வந்ததுல 15 கேஸ்ல 14 கேஸ் எடுக்கல, ஒரு கேஸ் மட்டும் எடுப்பேன்னு சொன்னா மக்களுக்கு எப்படி அது தெரியும்? அந்த 14 பேர் என்ன நினைப்பான்? சவுக்கு சங்கருக்கு மட்டும் நீதிமன்றம் எடுத்து ஒரு உத்தரவு போடுறாங்க, நம்மளுக்கு போட மாட்டாங்க. இல்ல மொத்தம் 40 பேர் இப்படி சவுக்கு சங்கர் உள்ளிட்டு இப்படி குண்டாஸ் வழக்குல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இதே ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து போடுறாங்க. அதுல சவுக்கு சங்கரத மட்டும்தான் விசாரணைக்கு எடுக்கிறாங்களே ஒழிய மீதி 39 பேருக்கும் 4 வார காலம் அவகாசம் கொடுத்து அந்த தேதியை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து 2 நாளுக்கு மொத்தம் 40 எண்ணிக்கை சொல்றாங்களான்னு தெரியல. ஆனா 15 வழக்கு அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு முன்னாடி 14 வழக்கு இல்லை, 14 வழக்குல கவுண்டர் வந்து 6 வாரம் அப்படின்னு போட்டவர் 15வது வழக்கு மட்டும் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இது உண்மைதான். இன்னும் நிறைய எண்ணிக்கை கூட குறையா இருக்கலாம். 2 நாள் கணக்கையும் சேர்த்து வந்து அவர்கள் வந்து சொல்லலாம். இது வந்து இணையதளங்கள்ல வந்த செய்தி தான். நான் நேரடியா அங்க கோர்ட்ல இருந்தவர்கிட்ட கேட்டேன். 14 வழக்கு அட்ஜர்ன் பண்ணாங்க, 15வது வழக்கு மட்டும் எடுத்து விசாரிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் நேரடியா கேட்ட செய்தியை நான் சொல்றேன். அப்படி 14 பேருக்கு எடுக்கலைனாலே அது தவறு தானே. ஒருத்தருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா வந்து சரி, ஸ்பெஷலா கொடுக்கறதுக்கு என்ன காரணம்ன்றத வந்து நீதிபதி வந்து சொல்லணும். ஆனா அவர் வினோதமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு. இல்ல, இதுல கேள்வி என்னன்னா, நீதிபதி இப்படி எடுப்பதற்கு சட்டத்தில் அவருக்கு வந்து உரிமை இருக்கிறதா?
அதாவது நீங்க நீதிபதி ஒரு வழக்கா அவசர வழக்கா எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதுக்கு முறையான உரிய காரணம் வந்து இருக்கணும். இந்த வழக்குல இப்ப குண்டாஸ் அவர் உடைஞ்சால் கூட அவர் மற்ற வழக்கெல்லாம் ஜாமீன் எடுத்தாதான் வெளியே வர முடியும். அடுத்த வாரத்துல வெக்கேஷன் பெஞ்ச் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி கோர்ட் வந்து ஜூன் 3ஆம் தேதி கோர்ட் திறக்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துல இன்னொரு வெக்கேஷன் கோர்ட் இருக்கு. அடுத்து 10 நாள்ல வந்து கோர்ட்டே வந்து திறக்கிறாங்க. அப்ப அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டு பதில் மனு போட்டு நீங்க சீக்கிரமா வந்து முடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஒரு நீதிபதி எல்லாத்தையும் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்த வாரம் போடலாம்ல. இப்ப சட்டப்படி வந்து அரசாங்கம் கேட்கறது ரிட் ரூல்ஸ் படி வந்து வேலிடு. அவங்க கிரவுண்ட் வந்து நான் காரணம் வந்து சொல்றோம் அப்படின்னு. இல்ல அதெல்லாம் தேவையில்லை, பிரைமா ஃபேசியா கேஸ் இருக்கு, நான் வந்து இது டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னா எல்லா கேஸையும் எடுத்து அது மாதிரி பண்ணுங்க. மற்ற கேஸ் எல்லாம் அப்படி இருக்கான்னு ஆய்வு பண்ணணும்ல. மற்றதெல்லாம் சிம்பிளா வாய்தா போட்டு இந்த கேஸை மட்டும் அப்படி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு நபருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், இன்னும் மற்றவர்களுக்கு வந்து புறக்கணிக்கப்படுறது அப்படின்றது கிளியரா ஆர்டிகல் 14 வயலேஷன். சட்டப்படி வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா நீதிமன்ற நடைமுறையிலும் அனைவரும் சமமாக தான் இருக்க முடியும். சங்கராச்சாரிக்கு லீவு நாளில் கோர்ட்டு திறந்த போது மற்ற மர்டர் கேஸ் அக்யூஸ்டுக்கெல்லாம் ஏன் திறக்கலன்ற கேள்வி வந்துச்சா இல்லையா? அப்ப அது வந்து சட்டத்தின் பார்வையில் வந்து எல்லாரும் சமமாக நடத்தப்படணும். சிலருக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த வழக்கை எடுத்தா அந்த வழக்கான காரணம் சொல்லணும். ஸ்டெர்லைட் வழக்கு, ஸ்டெர்லைட்ல நிறைய பேர் குண்டாசு இதெல்லாம் போட்ட போது அதுக்குரிய வழக்கில் உடனே எடுத்து வந்து பண்ணாங்க. அது காரணம் வந்து சொன்னாங்க. அதில் உள்ளே போய் 1 மாதத்துக்கு வரையும் எதுவுமே போடாமல் வரிசையாக கேஸாக போட்டு அடுத்து வந்து போட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது அது மக்கள் போராட்டம். அது வந்து அப்பட்டமாக வந்து தெரிஞ்சு அதில் வந்து நீதிபதி திரு சிடி செல்வம் தலைமையிலான அமர்வு வந்து அந்த வழக்கில் வந்து நிறைய வந்து குவாஸ் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் என்ன மக்களுக்கு அப்படி போராடி இருக்காரா? ரெண்டாவது இப்போதான் போய் அவர் மேலே வந்து போனோடனே அந்த வழக்கம் வந்து குண்டாசு வந்து போட்டாங்க. அப்படி இருக்கும் போது அர்ஜென்ட் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது இவங்க வாய்தா கேட்டு உறுதியாக நிற்கிறாங்க. அந்த கேஸில் ஸ்டெர்லைட் வழக்கில் வந்து நடத்த சொல்லிட்டாங்க, ஆர்டரும் போட்டாங்க. இந்த வழக்கில் வந்து அவர்கள் வாய்தா கேட்குறாங்க ரூல்ஸ் படி வந்து. அப்போ வாய்தா கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஏற்கனவே மாரிதாஸ் வழக்கில் இதே நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து 4 நாளில் எஃப்ஐஆர் பாஸ் பண்ணார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கண்டனம் தெரிவித்து அந்த இதை வந்து ரத்து பண்ணி அரசாங்கம் வந்து போலீஸ் வந்து வழக்கை விசாரிக்கிறதுக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும். 4 நாளில் அவசரமாக ஏன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதே தான் இந்த வழக்கிலே வந்து நடக்குது. இதை நாளைக்கு எடுத்துகிட்டு போனால் அதுவும் அவமானம் தானே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கே அவமானம். அது செய்யலாமா? அது வந்து ஒரு டைம் கொடுத்து வந்து பண்ண வேண்டியதானே. என்ன பிரச்சனை அதில் இருக்குது? ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த எச்சிலை தீர்ப்புலையும் வந்து 29ஆம் தேதி நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் முன்னாடி விசாரணைக்கு வருது. 30ஆம் தேதியை போட்டு அன்னைக்கே ரிசர்வ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு பதில் மனு போடுறது கால அவகாசம் கொடுக்கல. இப்படி செய்ய வேண்டிய அவசியம் தேவை இல்லைன்னு தான் நான் வந்து பார்க்குறேன். அப்படி செய்கிறது வந்து நீதிமன்றத்தின் மீது மக்களின் மீதான நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கும். ஓகே, இப்போ இவருக்கு ஏன் சிறப்பு சலுகை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனீங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமாக கோர்ட்டாலில் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு கருத்தை சொல்லிருக்கிறாரு. அதிகாரமிக்க நபர்கள் என்னிடம் பேசியதால் தான் சவுக்கு சங்கர் வழக்கில் அவசரமாக இறுதி விசாரணையை மேற்கொண்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. நியூஸ் டே மாதிரியான சேனல்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு தரும்படி நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் தான் அவர் வந்து இறுதி விசாரணையை இன்னைக்கே நடத்தினாரு அப்படின்னு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதனோட பின்னணி என்ன தோழர்? அதாவது ஒரு நீதிபதி இந்த காரணத்துக்காக நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீதிபதியை வந்து சேம்பர்ல வந்து 2 பேர் பார்த்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர்கள் இறுதி விசாரணை எடுக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து அவரோட குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், நீங்க சேம்பர்ல வழக்கு விசாரணைக்கு முன்பாக அதிகாரமிக்க செல்வாக்குமிக்க நபர்களை ஏன் அனுமதிக்கிறீங்க சேம்பருக்கு? என்ன உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அவங்க வந்தாங்களா? ஃபோன் பண்ணாமல் நேராக அங்கே வந்தாங்களா? கோர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்களா? ஓஏட்ட சொல்லிட்டு வந்தாங்களா? அப்படி வந்தால் உள்ளே பார்க்கணும்னா முதல்ல வந்து என்ன காரணம்னு கேட்டு தானே பார்ப்பாங்க. கேஸ் வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரோ முக்கியமான நபர்கள் பார்க்க வராங்க அப்படின்னா என்ன காரணம்னு கேளுங்க. இல்லை ஃபோனில் கேட்டால் என்ன காரணம்னு சொல்லுங்க. அப்படிதானே சொல்ல முடியும். ரெண்டாவது, சேம்பரில் இப்படி வந்து எல்லாரையும் பார்க்குறதே என்ன பழக்கம், அது வந்து என்ன நடைமுறைன்னு எனக்கு தெரியல. வழக்கு விசாரணைக்கு முன்னாடி சென்சிட்டிவான கேஸ் எல்லாம் விசாரிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு போனால் இந்த வழக்குக்கு பார்க்கலைனாலும்
இதனால் நடந்துச்சுன்னு 4 பேர் சொல்ல மாட்டாங்களா? அந்த கோர்ட் ஓஏக்குனாலும் தெரியுமா, 10 வக்கீலுக்கு தெரியுமா இல்லையா? இப்போ ஒரு நீதிபதின்றது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். ஒரு நீதிபதி துறவி போல இருக்கணும். நீதிபதியா போயிட்டா நீங்க அந்த சமூக உறவுகள்லாம் குறைச்சிக்கணும், துண்டிச்சுக்கணும். போன்ல பேசிட்டு, போன்ல வந்து பலரோட வந்து பேசுறது, வழக்கு தொடர்பாக பேசுறது, அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? பார்க்கறதுக்கு எதுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் செல்வாக்குமிக்க அதிகாரமிக்க நபர்களை அனுமதிச்சார்ன்றது முதல் கேள்வி. அப்படி அனுமதிச்சிருக்க கூடாது. ரெண்டாவது வந்து அப்படி வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னா அந்த காரணத்தை வச்சு இந்த வழக்கில் நான் இப்படி தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லவே முடியாது. அது பேசுனது என்பது வேறு, அதுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார் ஆகலன்றது ரெண்டாவது பிரச்சனை. அதற்கான நடவடிக்கை என்னன்னு தான் பேசணும் மொழிய. அதனால் நான் இதுக்கு வந்து தீர்ப்பு சொன்னேன் அப்படின்றது ஒரு கிரவுண்டாங்க. சரி, அவங்க இப்ப வந்து சவுக்கு சங்கர் வழக்கை நீங்க வந்து எடுத்து குவாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா மாத்தி சொல்லிடுவார் அவரு. கொஞ்சம் பேர் வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து இதுக்கு எதிராக இருக்கிறது கவர்மெண்ட் சார்ந்த ஆளுகள் அப்படின்னு வருது. இப்ப பிஜேபி சார்ந்த ஆளுகள் வந்து அவருக்கு ஆதரவா வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா இங்க மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகிற போது கூட பிஜேபியோட மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் தான் வாராரு. இன்னும் ஏடிஎம்கே காரங்க வேலுமணில இருந்து பலர் அவருக்கு வந்து உதவுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப அவங்க சைடுல இருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை நீங்க வந்து பிஜேபில இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க வந்து குவாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னு வைங்க. இப்ப நீதிபதி என்ன செய்வாரு? என்னை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால சவுக்கு சங்கர் மீதான வழக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய்தா போடுவாரா? என்னை பார்த்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அதனால அதுக்கு நேர் எதிரான ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு வினோதமா தெரியுது. இப்படி எந்த நீதிபதியும் வந்து சொல்ல முடியாது. அந்த காரணத்தை வச்சு நான் இதை டிஸ்போஸ் பண்ணேன். இது ஒரு சட்ட விதிமீறல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீதிபதி இப்படி இது ஒரு காரணமா இருந்துச்சுன்னா, இது காரணமா இருந்தா இது சரியான காரணம் கிடையாது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போனா அந்த வழக்கு வந்து நிச்சயம் வந்து இந்த காரணத்துக்காக நான் எடுத்தேன்னு சொன்னா அது வந்து எதிராக தான், இந்த தீர்ப்புக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த காரணம் என்பது சட்டப்படியும் சரி, அது நீதிமன்ற மரபுப்படியும் சரி சரியில்லை. உண்மையில என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீதிபதி அவர்களை வந்து சேம்பர்ல 2 பேர் சந்திச்சு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சவுக்கு சங்கருக்கு எதிராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா யாரு, எத்தனை மணிக்கு, எங்க வந்தாங்க, எப்படி பேசினாங்க, என்னென்ன சொன்னாங்க, அந்த நபர்கள் யார் அப்படின்ற விஷயம் வந்து நீதிபதிக்கு நல்லா தெரியும். அதை வந்து நீதிபதி பொது வெளியில் வெளியிடுவது மட்டுமல்ல, உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இது வந்து நேரடியாக இன்டர்ஃபியரன்ஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நிர்வாகத்தில் நேரடியாக தலையிட்டு நீதி நிர்வாகத்தை சீர்குலைப்பது. இது வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னா நீதித்துறையின் மீதான ஒட்டுமொத்த நம்பகத்தன்மை வந்து சீர்குலையும். அதனால வந்து கண்டிப்பா நீதிபதி அவர்கள் வந்து நபர்கள் யாருன்றது வந்து சொல்லணும். ஒரு சாதாரண ஆளு, ஒரு சராசரி மனிதன் ஒரு குற்றத்தை பார்த்தா, ஒரு கொலையோ ரேப்போ திருட்டோ எது நடந்தாலும் அது சம்பந்தமான தகவலை வந்து காவல்துறைக்கு தெரிவித்து புகார் கொடுக்கணுன்றது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படியான ஒரு கடமை எல்லாருக்கும் வந்து இருக்குது. இன்னும் சில ஆக்டில் வந்து அப்படி கொடுக்கலைன்னா அது அஃபென்ஸு. ஆனால் இங்கே வந்து ஒரு நீதிபதியே ஒரு சென்சிட்டிவான கேஸில் வந்து நெருக்கடி பண்ணுறாங்க. சமுதாயத்தின் செல்வாக்கு மிக்க நபர்கள், அந்த செல்வாக்கு மிக்க நபர்கள் யாருன்னு சொல்லி நீதிபதி சொல்லி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை வந்து எடுக்க பண்ணணும். ரெண்டாவது, அது நேரடியாக கிரிமினல் கண்டெம்ட், தலைமை நீதிபதிக்கு அதை சொல்லி கிரிமினல் கண்டெம்ட் எடுக்கிறதுக்கு பெஞ்சுக்கு வந்து அவர் பரிந்துரை பண்ணணும். ஒன்று, நீதிபதி அவர்களை சேம்பர்ல ஈஸியா பார்க்கறது அப்படின்ற முறை இருக்கிறது வந்து எனக்கு அது பொருத்தமா வந்து தெரியல. சேம்பர்ல ஏன் நீதிபதி அவங்கள பார்க்குறாரு அப்படின்ற கேள்வி வந்து வரும். வேற என்னென்ன வழக்கு பார்க்கப்பட்டது, இப்படி ரொட்டீனா எல்லாரும் போய் சேம்பர்ல அப்படி பார்க்க முடியுமா? அப்ப நீதிபதிகளோட போன்ல பேசுறாங்களா, நீதிபதிகளோட வழக்கு சம்பந்தமா சேம்பர்ல பாக்குறாங்களா, இதெல்லாம் என்ன நடக்குது மொத்தத்துல வந்து என்ன? இந்த வழக்கு மட்டும் இல்ல, பல்வேறு வழக்குகள் என்ன நடக்குது, இந்த நீதிபதி மட்டுமல்ல மற்ற நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்களா அப்படின்றதுக்கு சிசிடிவி கேமராவில இருந்து நீதிபதிகள் போன்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ஆய்வு பண்ணும். ஒரு சிபிஐயோ சிபிசிஐடியோ இதை வந்து விசாரிக்கணும். விசாரிச்சா தான் மக்களுக்கு வந்து நீதித்துறை அப்பழுக்கற்று இருக்கு அப்படின்ற நம்பிக்கை வரும். அப்படி இல்லைன்னா நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை சீர்குலையும். அதை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது. ஒரு முழுமையான விசாரணை வந்து இதுல தேவை என்பதை எல்லோரும் வந்து வலியுறுத்தணும். இப்ப இதுல மூத்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர் தொடர்ந்து இப்ப பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு கேள்வி எழுப்புறாரு.
ஜிஆர் சுவாமிநாதனுக்கு வந்து போய் அழுத்தம் கொடுத்துருக்குறாங்கன்னா யார் அந்த அதிகாரமிக்க நபர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு அப்போ இன்னொரு நீதிபதி பிரிதொரு நீதிபதியின் நிலையை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதாவது இன்டைரக்டா அந்த நீதிபதி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால தான் ஒரு மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பொருள்பட அவர் வந்து சொல்றாரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதாவது இதை வந்து வெளியில சொன்ன நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் அதற்கு விடை வந்து சொல்லணும். அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்றவங்கள விசாரிச்சா தான் இந்த உண்மை என்பது வெளியே வரும். இன்னொரு நீதிபதி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லலை. அதனால் அதை பற்றியான கேள்வி என்பது வந்து வரல. இப்படி ஒரு நீதிபதி சொன்னதுனால இந்த ஊகங்கள்லாம் வருது. இந்த ஊகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது தான். அதனால தான் சொல்கிறேன், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை என்பது வேறு, அது கண்டெம்ட், மற்ற ஆக்ஷன், போலீஸ் எஃப்ஐஆர் கூட போடுங்க, அது வேற. ஆனால் அது தீர்ப்பை எந்த வகையில் வந்து பாதிக்குது, தீர்ப்பு அது பாதிக்கக்கூடாது அப்படின்றதா விஷயம். என்னை பொறுத்தவரை நீதிபதி பாலாஜி அவர்கள் சரியாக தான் உத்தரவு போட்டிருக்காரு. ஏன்னா கவுண்டருக்கு டைம் கேட்குற போது எல்லா வழக்குலையும் கவுண்டருக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதனால் நானே விசாரித்து இன்றைக்கே முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்ல முடியாது. அந்த காரணத்தில் அவர் கவுண்டருக்கு டைம் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு அந்த உத்தரவு சரி. ஆனால் அப்படி டைம் கொடுக்காம இப்படி பண்ணதுன்றது வந்து நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவு ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் கவுண்டருக்கு வந்து 6 வாரம் 8 வாரம் கொடுக்கணும்னு கூட நான் சொல்லலை. ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்படுதா, அடுத்த வாரம் போடுங்க, அடுத்த வாரம் கவுண்டர் போட்டு டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்றதான். அதனால் அவர் உத்தரவு தான் என்னை பொறுத்தவரை வந்து சரின்னு பார்க்குறேன்னு ஒழிய நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு வந்து இன்னொரு தரப்புக்கு வாய்ப்பு கொடுக்காம செய்கிறதுன்றது அது சட்டப்படியானது அல்ல, ரெட் ரூல்ஸுக்கு வந்து எதிரானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இதில் மூன்றாவதாக பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய மகாதேவன் அடங்கிய அவருடைய அமர்வுக்கு வந்து இதை பரிந்துரை செய்திருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மாறுபட்ட தீர்ப்பு, அவருக்கு பரிந்துரை. இப்போ இதில் என்ன நடக்கும்? தீர்ப்பு வந்து செல்லாதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது அவர் அமர்வுக்கு பரிந்துரை செய்யலை. தலைமை நீதிபதி என்ற முறையில் 3வது நீதிபதி ஒருத்தர் விசாரிக்கிறோம், அதற்காக பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்போ 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா 3வது நீதிபதிக்கு வந்து அது வந்து போகும், தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும். தலைமை நீதிபதி 3வதாக ஒரு நீதிபதியை தேர்வு செய்வார். அந்த 3வது நீதிபதி வந்து அதை விசாரித்து எந்த உத்தரவு வந்து சரி அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். அவர் இல்லை இது வந்து திரும்ப வந்து டிவிஷன் பெஞ்சே விசாரிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை யார் சொன்னது சரின்னு வந்து சொல்லலாம். அதை வந்து அந்த நீதிபதியை பொறுத்து. இன்னும் முழுமையான உத்தரவு வந்து வெளியில் வந்து வரலை. 2 உத்தரவும் வந்து இன்னும் நெட்டில் கூட அப்லோட் ஆகலை. அதை பார்த்தா தான் நம்ம இதில் வந்து சரியாக என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து வந்து அது என்னவாகும் அப்படின்றத சொல்ல முடியும். இப்போதை பொறுத்தவரை தலைமை நீதிபதிக்கு போன உடனே ஆர்டர் காப்பி நாளைக்கு போனால் தலைமை நீதிபதி வந்து அதில் முடிவெடுத்து ஒரு 3வது நீதிபதிக்கு அனுப்புவார். அந்த 3வது நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து எது சரின்னு வந்து தீர்ப்பு சொல்வார் அப்படின்றதான் அது சட்ட நிலை வந்து. ஓகே, இப்போ இதில் வழக்கமாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டால் ஒரு 40 நாள் கழித்து அட்வைசரி போர்டுக்கு போகணும், அவங்க முடிவு பண்ணணும், இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து சொல்லுவாங்களே, அந்த நடைமுறைகள் என்ன, அது ஏதாவது இதில் பின்பற்றப்பட்டிருக்குதா? குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் வழக்கமாக அதை சேலஞ்ச் பண்ணி முதல்ல இப்படி வழக்கு போடுவாங்க. போட்ட உடனே வழக்கமாக 8 வாரம் அப்படின்னு போடுவாங்க, சில 6 வாரம் வந்து போடுவாங்க. 6 வாரத்தில் வந்து பதில் மனு தாக்கல் செய்ய மாட்டாங்க, 1 மாதம் டைம் கேட்பாங்க. இதுக்கிடையில் வந்து போர்டுக்கு வந்து போவாங்க. போர்டில் சிலருக்கு அங்கேயே உடஞ்சிட்டா முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா வந்து திரும்ப போர்டில் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது வந்து உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கு விசாரணை நடக்கும். கவுண்டர் போட்ட பிறகு விசாரணைக்கு ஒரு டைம் கேட்பாங்க. இப்படி ஒரு 3-4 மாதம் வந்து கழித்து, ஒரு 4 மாதம் கழித்து தான் சராசரியாக ஒரு குண்டர் சட்ட வழக்கில் வந்து விசாரணை ஏற்கப்படும். சில வழக்குகளில் வந்து 5 மாதம் 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் கூட ஆயிரும். சில நீதிபதிகள்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க, இதை தள்ளிடுவாங்க. அப்படியே சராசரியாக வந்து ஒரு 4 மாத நாளும் பொதுவில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு, இறுதி விசாரணைக்கு வருவதற்கான முறை என்பது இதுவரையிலான கைகோட்டான நடைமுறையாக இருக்குது. அர்ஜென்ட்டாக எடுத்து விசாரிக்க கூடாதுன்னு இல்லை, பதில் மனுக்கு போட்ட பிறகு விசாரிக்கலாம். பதில் மனுவே போடாமல் அதுக்கு முன்னாடி விசாரிக்கிறது அப்படின்றத பொறுத்தவரை வந்து அதுதான் சரியில்லைன்னு வந்து சொல்கிறோம். இறுதி கேள்வியா இன்னொரு கேள்வி தோழர், இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட உடனே பாஜகவினர் வானதி சீனிவாசன், இந்து முன்னணி,
இப்படி வலதுசாரிகள் பத்ரி சேஷாத்ரி இப்படி பலரும் வந்து அவருக்கு ஆதரவாக அறிக்கை விட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் அவருடைய அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் இவருக்காக ஆஜராகி வாதாடுறாங்க அப்படின்னு எல்லாரும் தொடர்ந்து அப்படியான விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் மனித உரிமை ஆர்வலர்கள் அப்படின்ற பெயரில் பலரும் சவுக்கு சங்கருக்கு மனித உரிமை மீறல் நடக்கிறது அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சவுக்கு சங்கர் யார் அப்படின்ற கேள்வியில இருந்தா இதற்கான விடை வந்து நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து பத்திரிகையாளரா, யூடியூபரா, சமூகத்துக்காக வந்து போராடக்கூடிய ஒரு நபரா, ஆக்டிவிஸ்டா, அரசியல் கட்சியை சேர்ந்தவரா, ஏதாவது ஒரு கொள்கை பின்புலம் கொண்டவரா, இப்படி எதுவும் கிடையாது. அவன் ஒரு இணையதள கைக்கூலி. காசு எங்கிட்டு கொடுத்தாலும் அங்கிட்டு வாங்கிட்டு எழுதக்கூடிய, பேசக்கூடிய, அவர்களை குறிவைக்கக்கூடிய ஒரு நபர். முற்றிலும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சீரழிஞ்ச கேடுகட்ட ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர். இப்போ அப்படிப்பட்ட நபர் அவர் மீதான நடவடிக்கை வருகிற போது குண்டர் சட்டமோ அடிக்கிறதோ நம்ம ஆதரிக்கலை. ஆனால் சட்டப்படியாக வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து விசாரணை நடக்கணுன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது. சவுக்கு சங்கர் எஃப்ஐஆர் அரெஸ்ட்டுக்கு உரிய நபர் தான். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் வந்து முதல்வரை ஒருமையில் பேசியதை ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வந்து சொன்னார். என் கேள்வி அதில் என்னன்னா, முதல்வரை ஒருமையில் பேசுனதா குண்டாசு போட்டாங்க. அப்போ இந்த கருத்து என்ன வெளியில சமூகத்தில் உருவாக்கும் ஒரு கருத்தை முதல்வரை பேசுறதுக்கு தான் போட்டிருக்காங்க போல. அதனால் அடுத்த பேச மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது இருக்குல்ல. பெண் போலீசாரை தரக்குறைவா பேசுனதுனால தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார். முதல்வர், அவங்க குடும்பத்தினர் பலரையும் வந்து அவங்க வந்து பேசியிருக்கிறார். இதே சவுக்கு சங்கரை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவரை வந்து முறைகேடா பேசினாரு அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் வழக்குல அவரை வந்து சிறையில் தள்ளினார். அப்படிப்பட்ட நபரையும் முறைகேடா பேசினாரு. மாவட்ட நீதிபதிகள் அங்க இருக்கிற கைதிகளை வந்து தவறா பயன்படுத்துகிறாங்க, அந்த பெண்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லை மீறி அவர் போன பிறகுதான் இந்த கைது நடவடிக்கையை வந்து உருவாச்சுது. இப்போ முதல்வரை வந்து அதில் என் கேள்வி, முதல்வரை பேசுனதுனால அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் தேவையும் இல்லை. ரெண்டாவது, அடுத்து இன்னொன்று, இது மாதிரி அதிகாரமிக்க நபர்கள் வந்தாங்க அப்படின்னா இது திமுக தான் இதை வந்து பண்ணுச்சு, அரசாங்கம் திமுக தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குமா இல்லையா? அந்த கருத்துக்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ரெண்டாவது, சவுக்கு சங்கரை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு சமூகத்துக்கான நல்ல ஒரு நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு அழிவான ஒரு சக்தி. அவரை மக்கள் பின்பற்றினால் அது சீரியஸான பிரச்சனையை தான் வந்து உண்டாக்கும். அது சமூகத்தில் ஒரு தவறான ஊடகவியல் இல்லை யூடியூப் கேடா பயன்படுத்துறது அப்படின்ற முறையில் வந்து போகுது. அதனால் அவரை வந்து இந்த வழக்கு போடுறது பெருசாக ஒன்றும் செய்யாது. அதையும் தாண்டி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அவரை ஒரு சீரழிந்த நபர் என்ற வகையில் மக்கள் வந்து மக்களை தனிமைப்படுத்துற அளவுக்கு அது பண்ணாதான் சரியா வந்து இருக்குன்னு தான் நான் கருதுறேன். இப்ப நீங்க ஏற்கனவே இப்ப பேசிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட மாதிரி இப்படி நீதித்துறை குறித்து அவர் பேசியதற்காகவும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறித்து பேசியதற்காகவும் அவர் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதனே விசாரித்து 6 மாதம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தார். அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போய் அந்த தண்டனை 2 மாதத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இப்படி ஏற்கனவே சவுக்கு சங்கர் வழக்கில் இப்படி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி இந்த தடவை சவுக்கு சங்கருக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்தார் அப்படின்றது வந்து அப்படி அது முரண்பாடா இருக்குது அப்படி சொல்றது. இல்ல ஒவ்வொரு வழக்கையும் அந்த வழக்கின் பின்னணியில இருந்து அதை வந்து நம்ம பார்க்கணும். அந்த வழக்குல கூட வந்து அவருக்கு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்துறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து கொடுக்கப்படலை. சவுக்கு சங்கர் கொடுக்கப்படல. ஸ்ட்ரெயிட்டா விசாரிச்சு அவரை வந்து சிறைக்கு வந்து அனுப்பிச்சிட்டாரு. அது வந்து உச்சநீதிமன்றம் போன பிறகு இவர் மன்னிப்பு கேட்டு தான் அதை ஸ்டே வாங்கி நீதிபதி தொடர்பாக இனிமேல் பேசவே மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு தான் வந்து வந்தார். வந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் வந்து பேசலை. அந்த கடைசி வீடியோ தவிர அதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசவே இல்லை அப்படின்றதான். அப்படிப்பட்ட ஒரு வீரம் தான். பேசுறது, பின்னாடி மன்னிப்பு கேட்கறது, ஜி2க்கு பேசுறது, மன்னிப்பு கேட்கறது, அப்படியான ஒரு நபர் தான். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கில் அர்ஜென்சி எதுவுமே கிடையாது. கவுண்டர் இல்லாமல் அப்படி வந்து அர்ஜென்ட்டாக ஒரு நீதிபதி எடுக்கிறது அப்படின்றது வந்து சவுக்கு சங்கருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்கும். அதற்கு வந்து அவர் வேற ஒரு காரணம் சொல்றாரு. அந்த காரணம் என்பது விசாரிக்கப்பட்டால்தான்
அந்த உண்மை வந்து தெரிய வரும். அதனால விசாரணை என்பது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை விரைவாக எடுப்பதற்கு அவரை மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அதற்கான விசாரணை நடந்தால்தான். ரெண்டாவது, ஆர்டர் காப்பி இன்னும் முழுசாக வரல, நாளைக்கு ஆர்டர் காப்பி வரும். வந்த பிறகு அதில் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம விரிவாக வந்து அந்த பிரச்சனை தொடர்பாக இன்னொரு இன்டர்வியூவில் வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.